வெல்கம் டு டூட்டிஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம பூரி சப்பாத்திக்கெல்லாம் ஏற்ற ஒரு சைட் டிஷ்ஷான உருளைக்கிழங்கு மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 3 உருளைக்கிழங்கு குக்கரில் போட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய், 1/4 ஸ்பூன் கடுகு போட்டு தாளிச்சிட்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டு, வெங்காயம் வதங்கிறதுக்காக 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கண்ணாடி பதம் வந்த உடனே 2 சின்ன தக்காளி பழத்தை கட் பண்ணி போட்டு, கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு நல்லா வேக வைங்க. கொஞ்சம் தண்ணி தெளித்து மூடி வச்சிங்கன்னா தக்காளி வெந்துடும். இதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா கலந்துட்டு ஒரு 1/2 சொம்பு தண்ணி ஊற்றி மூடி வைங்க. நல்ல கொதி வரட்டும். நல்ல கொதி வந்த பிறகு 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவை கட்டி இல்லாமல் கரைச்சி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணும்போது கை விடாமல் கிண்டிக்கோங்க, இல்லைனா ஒரு இடத்துல கட்டியாக நின்றுடும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நல்ல ஹை ஃப்ளேமில் ஒரு கொதி வந்த உடனே ஒரு கொத்தமல்லி தழை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சப்பாத்தியோடு சூடாக சர்வ் பண்ணுங்கள்.